சந்தோஷமா இருக்கு. விமானத்துல போறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். இடுகாட்டில் பணிபுரியும் தொழிலாளர்களை விமானத்தில் பறக்க வைத்து அழகு பார்த்த நடிகர். இந்த இடுகாட்டு தொழிலாளர்கள் யாருமே எதுவுமே கண்டுக்கவில்லை. வாழ்க்கையில இப்படி நடக்கும்னு நினைச்சே பார்க்கல என நன்றி கூறிய மக்கள். தொழில்நுட்ப வளர்ச்சி ஒரு பக்கம் விண்ணை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. ஆனாலும் எல்லோரும் கண்ணை மூடினால் மண்ணை நோக்கிதான் வர வேண்டும். அப்படி ஒரு மனிதன் மரணித்தால் அவன் செல்ல வேண்டிய கடைசி வீடு இடுகாடு. அங்கு பிரேதங்களை அடக்கம் செய்யும் தொழிலாளர்கள் ஒருவித விரக்தியில் இருப்பதை மறுக்க முடியாது. வானில் விமானம் சென்றால் அண்ணாந்து அதனை பார்க்க கூட நேரமின்றி இறந்த உடல்களோடு போராடி கொண்டிருக்கும் கடைநிலை தொழிலாளர்கள். அவர்களை நடிகர் பெஞ்சமின் சேலத்தில் இருந்து பெங்களூருவுக்கு விமானத்தில் அழைத்து சென்று பெங்களூருவில் பல இடங்களையும் சுற்றி காண்பித்து பிறகு மீண்டும் பெங்களூருவில் இருந்து சேலத்திற்கு விமானத்திலேயே அழைத்து வந்தார். இது குறித்து மகிழ்ச்சி தெரிவித்த தொழிலாளர்கள், இந்த விமான பயணம் என்பது தங்களது வாழ்நாளில் மறக்க முடியாத புதிய அனுபவம். இதுவரையில் இடுகாடு மட்டுமே வாழ்க்கை என்று இருந்து வந்த நிலையில் தங்களுக்கு இதுவும் ஒரு வாழ்க்கை என உணர்த்தும் வகையில் இந்த பயண அனுபவம் ஏற்பட்டுள்ளதாக நெகிழ்ச்சி தெரிவித்தனர். சமூக சேவகர் நடிகர் பெஞ்சமினிற்கு நன்றிகளும் பாராட்டுகளும் குவிந்து வருகின்றன. நான் டிவிஎஸ் மயானத்துல வேலை செஞ்சுட்டு இருக்கேன். என்னோட பேர் சீதா. எனக்கு இந்த விமானத்துல போறது எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரொம்ப மனசு நிம்மதியா இருக்கு. எனக்கு மட்டும் இல்ல, என்னோட வந்த எல்லாத்துக்குமே இது ஒரு புது அனுபவம் தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுக்கு இதுவரையிலும் எந்த வருமானம் எந்த சலுகைன்னு எதுவுமே இல்ல. நாங்க வேலை செஞ்சு ஒரு பிரதங்களை அடக்கம் பண்ணனா மட்டும்தான் எங்களுக்கு ஒரு வருமானம். இல்லைன்னா இல்ல. நாங்க இந்த அனாதை பாடிங்க அடக்கம் பண்றதுக்கு எங்களுக்கு 500 ரூபாய் ட்ரஸ்ட் மூலியமா தருவாங்க. அதுதான் ஒரு வருமானம். அதை வச்சுதான் நாங்க எல்லாருமே கலந்து ஷேர் பண்ணி சாப்பிடுறது வருமானம்ன்றது அது மட்டும்தான் எங்களுக்கு. வேற எதுவுமே இல்லை. வருமானம்னு ஏதாவது ஒண்ணுன்னா எங்களுக்கு ஒரு சம்பளமா போட்டு கொடுத்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும்.